எழுந்தருளி அருள் புரியும் அன்னை ஸ்ரீ முத்தலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய வெள்ளையோ இளசாமி காதல் காவிய நாடகம் அது விமர்சனமாக நடைபெற உள்ளதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் சுற்று வட்டார பொதுமக்களும் நாடக கலா ரசிக பெருமக்களும் திரளாக வருகிறது என் நாடகத்தை கண்டுகளித்து சிறப்பை தருமாறு வேண்டுவதை கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம். எங்களது கதைப்பணியின் துவக்கம். सुभवानी कल्याणी जगत जगनी सुभवानी कल्याणी जगत जगनी hello 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 பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவே Thank you.
வேலைங்க எப்படி அருமையான வேலை உங்களுக்கு விட்டுருக்காரு நாளைக்கு வருமானம் வந்தால் கொடுத்துருக்க வருமானம் வந்தால் சரிங்க மாச்சா நவகிரக நாயகியே கருமாரி தனக்கு ஜாபம் தருபவளே பிள்ளை காடி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாயவன் சோதரியே வைஷ்ணவியே தாயே நவகிரகநாயகி கருமாரி ஜலக ஜாமம் தருபவளே பிள்ளை காரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாயவ சோதரியே வைஷ்ணவியே தாய் நவகிரகநாயகி கருமாரி ஜலக ஜாமம் தருபவளே குமாரி சிந்தக வெண்மணி சிற்புகள் முத்தாச்சு என் கண்ணம்மா சென்னின வீணிகள் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேராடும் கண்கள் பாடூரும் நேரம் செம்மானும் நீயும் பொந்தூவும் கோலம் சிந்தக வெண்மணி சிற்பிகள் முத்தாச்சு என் கண்ணம்மா சென்னின வீணிகள் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேராடும் கண்கள் பாடூரும் நீரும் செம்மானும் நீயும் பொந்தூவும் கோலம் சிந்தக வெண்மணி சிற்பிகள் முத்தாச்சு என் கண்ணம்மா சென்னின வீணிகள் என் மனம் பித்தாச்சு
செல்வானும் பொந்தோவும் கோலம் சிந்தைக வெண்மணி சிற்பிகள் முத்தாச்சு என் கண்ணம்மா நிறமேனிகள் மன பெத்தாச்சு தாயந்தை பாசம் தந்தை வீரம் செய்துள்ள வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போட்டோம் தைலத்தை காட்டும் என் வெள்ளை தாளை எங்கே எங்கே வீட்டிற்கும் காட்டிற்கும் நான் பாடும் பாட்டிற்கும் எத்திற்கும் தித்திற்கும் என் இன்ப கூட்டிற்கும் என் மனவாடும் நாயகனே என்னுடைய தேசத்து காவலனே பாடிய மோமிக காவிகளால் மனசூடிய மோமிக காவிகளே ஒத்திய பெண்மணி செல்விக போட்டாச்சு என் கண்ணம்மா என்னிடமே மன வைத்தாச்சு என் கண்ணம்மா சேராடும் கண்கள் பாடூரும் நேரம் செல்வானும் நீயும் பொழுதும் கோலம் சித்திக சித்திக போட்டாச்சு என் கண்ணம்மா என்னிடமே மன வைத்தாச்சு யாரும் கைதட்டவே மாட்டேங்கிறீங்களே நல்லா பாடலையோ சரி ஏ பப்புனு எப்பா அங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க அதுல முனி ஓட்டம் போகுது அதனால உட்கார மாட்டாங்க முனி ஓட்டம் போகுதா எல்லாரும் அப்பெல்லாம் பயப்படாதீங்க இன்னைக்கு நம்ம ஊர்தான் நம்ம கோயில முன்னாடி நடக்கிறேன் பக்கத்துல வாங்கம்மா ஏன்னா டூரிஸ்ட் பார்த்து வச்சுக்கங்க பப்பனுக்கார முகரையும் பார்க்க முடியாது இங்க பாதிக்கிற முகரையும் பார்க்க முடியாது ஏற்கனவே நாய் நக்கின மாதிரி இருக்கும் முகரை இப்படி முன்னாடி வந்து உட்காருங்க பக்கத்துல வந்து உட்காருங்க அப்புறம் இங்க எல்லா முகரையும் நீங்க பார்க்கலாம் ஏன்னா அன்னைக்கு அங்கே பார்த்தது வேற இன்னைக்கு இங்க பாக்குற முகரை வேற அதனால சொல்ல வரேன் இன்னைக்கு என்ன பரவாயில்ல அழகு அப்பா அங்காளி இன்னைக்கு அருமையான கூட்டம் அருமையான ஒளிபரப்பு அம்புட்டு கொல்ல கூட்டம் அம்புட்டும் கொல்ல கூட்டம் கொல்ல கூட்டமா நீ எந்த கொல்ல கூட்டத்தை நினைக்கிற அப்பனா போலீஸ் வண்டியை வச்சு பூராத்தையும் ஏத்து நீ அப்படி நினைக்காதயா இல்லை கொல்ல கூட்டமா நம்ம மனதை கொள்ளடிக்க கூட்டம் மனதை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குது சரி சரி இன்னைக்கு நம்ம ஊருக்காரங்க நீங்க அப்பெல்லாம் போக மாட்டாங்க ஐயா ஏன்னா கொல்ல கூட்டத்துக்கு போனது அந்த காலம் இன்னைக்கு காலம் மாறி போச்சு அப்படின்னு பண்ண இன்னைக்கு அருமையான ஒளிபரப்பி அருமையான பக்கமாக இப்படி மட்டும் இருந்து வச்சுக்கோங்க மாசம் 60 நாள் நாடாடுவேன் மாசத்துக்கு 30 நாள் தானேயா மாசத்துல 30 நாள் தானே மாசத்துக்கு 30 நாள்
நீ தப்பா நினைக்கிறியா போ. மிஞ்சி போனா 32 நாள் வரும். மாசம் 34 வரும். ஏன்னா நம்ம மாசம் 32 நாளும் நம்ம நைட்ல கூத்தாடுறோம். அதே 32 நாளும் நான் பகல்ல மட்டும் கூத்தாடுறேன் ஐயா. பகல்லே கூத்தாடிட்டு இருக்க. அந்த கூத்து வேற. சரி சரி. இந்த கூத்து வேற. ஏன்னு கேளுவே நானா பாட்டை போட்டு நானா ஆடுறது. வேற ஒண்ணும் இல்ல. தண்ணிய போட்டு தண்ணிய போட்டேன். எனக்கு அந்த வேலைக்கு இப்ப இடம் இல்லப்பா. சரிப்பா சரி. நம்ம காப்பு தடையா இருக்குது. இன்னைக்கு இனிமே அந்த வேலைக்கு மட்டும் இன்னைக்கு நம்ம ஊரை திருவாச்சிட்டு வச்சுக்க. இதனால வச்சிருக்காங்க ஒரு 62 வருஷத்துக்கு இந்த சாமி கும்பிட்டு. ஓஹோ. இன்னைக்கு இந்த முத்தாரம்மன் கோயில் வாசல்ல இன்னைக்கு வாக்கு தேர்ந்தெடுக்கலாம். எதனால இன்னைக்கு நம்ம ஊரை திருவிழா நடந்துச்சு இல்ல, அதே பாட்டு இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து ஆடணும். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தா வாசல் நம்ம ஆடணுமா, அது மக்கள் பெருமை இல்ல, அந்த ஆத்தாளோட பெருமை. நினைச்சிருக்கான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால வந்திருக்கிறனால அந்த ஆத்தாளுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மள மதிப்பு ஏற்றி வச்சிருக்க பத்திய நாடகத்தை சரி அவருக்கு மதிப்பு கொடுக்கணும். அதனால கூட்டம் எப்படி கொடுக்க தெரியுமா, அருமையா கூட்டம். அது இந்த கூட்டத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வந்தோமா வண்டி எக்ஸ்பிரஸ் பஸ் சுழு சுழுன்னு போனோமா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். குடிச்சிருவோங்கிறியா அந்த கம்பெனி வரது இந்த கண்ணா இந்த கண்டிக்க மனோனது நே பண்ணா இந்த கம்பெனி வரது இந்த கண்ணா இந்த கண்டிக்க மனோனது என்னடா நடக்கக்கூடிய நாடகம் ரொம்ப பெருசு. ஏப்பா 2 3 வருமா? 2 3 இந்த நாடகத்தை விட்டு ஒரு நடக்குற நாடகம். அப்படியே நம்ம ஒரே லிட்ல முடிச்சிட்டு போயிடுறோம். அதுல வந்தமா கதைக்கு போனவங்க போயிட்டே இருக்கலாம். அதனால ஏப்பா பொண்ணு சக்கர நாடகமா? பொண்ணு சக்கர ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் இல்லையா? சரி சரி. வர ஞாயிற்றுக்கிழமை வந்த நாடகமே. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், காலை சென்றி மண்ணை மண்ணாக்கி மழை திரும்பும் விவசாய பெண்களுக்கும் ஊர் மக்களுக்கும் ஊர் நாட்டமர்களுக்கும் கோவில் பூசாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரி நிச்சயமாகும் எங்களுக்கு நாடக கல்வி சேர்வார் மனமார்ந்த நன்றி. நன்றி. இந்த வழக்கத்தை நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பாப்புனு வெளியில வந்தாச்சு. யாரு யாரு யாரு? நான் தான் ஐயா. சரி சரி. பாப்புனு வெளியில வந்தாச்சு. எல்லாம் படுத்து தூங்கு. அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறேன்.
ஊர்ல உன்னை கட்டி வைக்காம விட மாட்டாங்க. ஏய்யா இன்னைக்கு நம்ம ஊரு ஆ. இன்னைக்கு அவங்க காசு அவங்க நாடகம் தூங்கி பார்த்தா நமக்கு என்ன தூங்காம பார்த்தா நமக்கு என்ன ஏன்னா பப்பனுக்கிற வெளியில வந்துட்டா சரி. காசு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊரு அவங்க தூங்குனாங்க நம்ம தண்ணியை போட்டு எழுப்பணும். எல்லா தண்ணியா இன்னைக்கு அதுக்கு மட்டும் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை. நாடத்தை கெடுத்துறாதடா. இன்னைக்கு அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை. சரி சரி. ஏன்னா அவங்க தூங்குனாச்சுங்க நான் தண்ணி தெளிச்சு அப்படின்னு சொல்ல வர்றேன். இன்னைக்கு தூங்குற மாதிரி இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நாடகம் எப்படிப்பட்ட நாடகம் எப்படிப்பட்ட நாடகம்? அப்படிப்பட்ட நாடகம் அப்படிப்பட்ட நாடகம். யாரும் தூங்க மாட்டாங்க. பெரிய மனுஷன் தூங்குனாலும் பக்கத்துல இருக்க சின்ன சிரிச்சு அப்புறம் சிங்கடி 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 ஆடி பெருமிச்சு. ஆமா இன்னைக்கு அப்படிப்பட்ட நாடகம் வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி கூட அடியா அப்பா ஐயோ ஆத்தாடியாத்தியோ கூட்டம் முன்னாடி வந்து உட்காரணும்ல அப்படிங்க. முன்னாடி வாங்கக்கா. யாக்கா உங்களுக்கு எங்களுக்கு சண்டையா? கிட்ட முன்னாடி வாங்க. இங்க வாங்க. இல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல அடக்கிட்டு வாங்கம்மா. இல்ல மங்களே இந்த ஒரு காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா இங்க என்ன கபடி போட்டி நடக்குதா? சும்மா நேரத்துல நாடகத்தை வச்ச பிறகு எல்லா பக்கம் இந்த கூட்டம் போற இங்க உட்கார்ந்து இருக்கோம். சரி. இன்னைக்கு ஏனுங்களா இன்னைக்கு ஆத்தா வாசன் நீங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க வேற ஒண்ணும் இல்ல. அப்ப குளிக்காம வந்திருப்பாங்களோ? குளிக்காம வந்திருக்கா? இல்ல குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. சரி சரி. சாமி கூட யாரும் குளிக்காம வந்திருப்பாங்களா? அதானே. இல்ல குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. இல்ல ஆத்தா ஒரு பயம். அதனால ஆத்தாக்கு அந்த பக்கம் ஒரு மரியாதை கொடுத்து உட்காரலாம்ட்டு சரி. எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதுல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வணக்கத்தை போட்டு வணக்கத்தை போட்டு போயிடலாமா? சரி போயிடுவோம். ஊருக்கு இந்த சரக்காப்பட்டி மந்தையில் மக்கள் எல்லாம் கூடிருச்சு மக்கள் எல்லாம் கூடிருச்சு முத்தலன கோயில் வாசலிலே மதுரமணி நாடகத்தை பார்க்க கூடியிருக்கும் குங்கும மட்டழகி அந்த மாதிரி பழக்கம் கையெல்லாம் விட மாட்டேன். கையோட மாட்டியா வேற இடத்துல ஓடுவேன். நீங்க அப்படி நினைக்க கூடாதுப்பா. ஏன்னா பின்னாடி போய் கையை விட்டாட்டீங்கன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா நேத்து போல மதுரை பக்கம் நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். வள்ளி திரும்ப நாடகம். ஆமையா பார்க்க போயிருக்கியா? பார்க்க முடியல. நாடகம் நடிக்க முடியலப்பா. நான் வீட்டுக்கு வந்து மணி 3 மணி ஆகி போச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்படியா? அப்படியே போட்டு நாடகம் ஆகி போச்சு. ஏன்னா வள்ளி திருமணத்துக்கு நேத்து பக்கம் மதுரை பக்கம் நாடகம் இல்லையா? ஏன்னா சரியான கூட்டம். ஏன்னு கேளுங்க. சரி. இங்கிட்டு போக முடியல அங்கிட்டு போக முடியல பின்னாடியும் போக முடியல சரி முன்னாடியும் போக முடியல. சரி ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு சரியான கூட்டம் அலைகள் கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லிருக்கா பாத்தீங்களா? என்னது? வீட்டுக்கு மின்வாசல் இருந்தா பின்வாசல் இருக்கலாம். ஆமா ஆளு பாருங்க பின்வாசல் ஒண்ணு இல்ல. சரி மின்வாசல் இல்ல. சரி எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அடைச்சு போட்டு அடைச்சுட்டாங்க ஐயா. புரிய மொழுக்கட்டின்னு மொழுக்கட்டின்னு. சரி அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பிள்ளைக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. யாருக்கு? டான்ஸ்கார பிள்ளைக்கு. டான்ஸ்கார பிள்ளைக்கு. சரி பிள்ளைக்கு ஒண்ணுக்கு வந்தேன் வேமாட்டி கேக்குற பிள்ளை. ஏனே ஓ வாய் சும்மா தானே இருந்திருக்கேன். நீ வாய் சும்மா இருக்கணும். அதுக்கு வாயில அடிச்சு பார்த்தா சொல்ல முடியும். நான் வாயை கட்டி சொல்றேன் பிள்ளைக்கு. அதே முனிசிபாலிட்டி கக்கூசு மாதிரி இருக்குதே. அப்படி இருக்கா? அப்படின்னு பின்னாடி சொன்னானே நான் எப்படி சொல்றேன்? ஒன்னும் பயப்படாத. சரி நீ இங்கிட்டு போக அங்கிட்டு போக பயப்பட. சரி அப்புறம் ஒன்னும் பயப்படாதா அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு நான் திறமையை படுத்துறேன். சரி அப்புறம் திறமை சொல்லணும்னா பாருங்க உள்ள பாருங்க சோடா போட்ல கிரேடு உள்ள வந்து வச்சிருந்தாங்க ஐயா. சரி அதுல பாருங்க ஒரே ஒரு எம்டி பாட்டில் மட்டும் ஒண்ணு இருந்துச்சு. சரி சரி அந்த ஒரு பாட்டில் கொண்டு போய் கொடுத்து போட்டு ஏத்தாச்சுல அடிச்சு வை காலையில போகும்போது தூக்கி ஊத்திட்டு போயிடலாம். சரி பிள்ளைகிட்ட அப்படின்னா யோசனை சொல்ல. சரி அந்த யூஸ் மட்டும் யோசனை இருக்க கூடாதா? சோடா பாட்டில மூத்திரத்தை அடிக்க சொல்லி பிள்ளைய எடுத்துட்டா எம்டி பாட்டில் எடுத்துட்டா பிள்ளைய. சரி அந்த எம்டி
பாட்டுல மூத்திரத்தை அடிக்க ரொப்பிட்டப்ல அடிச்சு பிள்ளை என்ன பண்ண ஓரம் கொண்டு வைக்க கூடாதா? சரி. அந்த பிள்ளைக்கு யோசனை பாருங்க. சும்மா வச்சு யாரும் கீழே தெளிவா வச்சுக்கிட்டு பக்கத்துல சோடா மணி உள்ள விளக்கு மூடி எடுத்து ஒரே அடி. சரி. மகளே பாட்டு லாக் ஆகி போச்சு. சரி. கொண்டு போய் மறுபடியும் சோடா பாட்டில் கிளம்பி வைக்க சோடா பாட்டில் சோடாவோட வச்சுட்டாங்க. வச்சுட்டாப்புல. சரி. மணி 3 மணி வச்சு கரெக்டா வேலை வெளில சமயம். சரி. 3 மணிக்கு வேலை வெளில வந்துதானே ஆகணும். ஆமா. 3 மணிக்கு வேலை வெளில வந்தோனே அன்னைக்கு பிறகு பெட்டிக்காரருக்கு தொண்டை கட்டி போச்சு. பெட்டிக்காரருக்கு. சரி. நான் இல்லப்பா. அன்னைக்கு நீ வரல. அன்னைக்கு பெட்டிக்கார யாருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம பட்ட முறியேசி. அவன் குடிப்பாயா? அவன் என்னத்த குடிப்பான்? சோடா நல்லா குடிப்பான். அப்போ சொல்லி பெட்டிக்காரருக்கு தொண்டை கட்டி போச்சுட்டியா? ஏமா என்ன சொல்றா அப்படின்ட்டு மாப்பிள பொன்ராஜு நீங்க தொண்டை கட்டி போச்சுடா. சரி. ஒரு சோடா ஒண்ணு கொட்டிடாங்க. சரி. அதுல பாரு பங்காளி ஃபர்ஸ்ட் இந்த சைட ஓபன் பண்ணேன். சரி. நல்லா கேஸ் வந்துச்சு. சரி. மூணாவது சைட ஓபன் பண்ணி சுத்தமா கேஸ் வரவே இல்லை. அட குளிக்க விட்டு அடிச்சிருக்கணும்யா. எனக்கு அது தெரியலப்பா. கொண்டு போய் உடைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீ குளிக்க இருந்தீனா ஒரே நொறுநொறையா தண்ணி இருக்கும். நொறு என்னது? சோடானே. கேஸ் தள்ளி இருக்கு அப்படி சொன்னானே. கொண்டு போய் உடைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு தெரியல. சரி. வேமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேமா ஓடியாந்தாப்ல. என்ன பெட்டில கொண்டு போன அப்படிங்க. இல்ல பெட்டிக்காரருக்கு தொண்டை கட்டி போச்சு. ஒரு சோடா ஒண்ணு கேட்டாரு. அத சோடா கொண்டு போய் கொடுத்துதாங்க. சரி. அதுக்கு அந்த பிள்ளை எல்லாம் சொல்றாப்ல. அண்ணே நீ கொண்டு போன சோடா இல்லனே. நான் அடுத்து மூத்திரம் சொல்லி. அந்தோட பெட்டிக்காரனுக்கு தொண்டை அஞ்சரையில பாடிட்டானே. ஆமா ஆமா. அந்த நேரத்துல சோடா தண்ணி மூத்திரம் இல்ல. சரி. மக்களை குடிச்சிட்டு அவன் கத்துறாய மாங்கமா ராஜபாடிக்கு மேல கத்துறியான். மூத்திரப்பத்துக்கு அவள போகுது. ராஜபாடிக்கார 4ல ஒருத்தல 5ல போட ஆரம்பிச்சிட்டான். அப்படி சொல்ல தொண்டை அந்த அளவுக்கு நம்ம சேனல்ல சொல்லி அவசரப்பட்டு யாரும் பின்னாடி பேராதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல குடிச்சு போறாதீங்க. பின்னால போகாதீங்க. பின்னால போகாதீங்க. பின்னால போகாதீங்க. பின்னால போகாதீங்க. கையை விட்டு ஆட்டாதீங்க. பின்னால போகாதீங்க. கையை விட்டு ஆட்டாதீங்க. நாலு தடவை நம்மள கட்டளை நான் என்ன பார்க்க வந்தேன் நம்ம போட்டலகி. நான் என்ன பார்க்க வந்தேன் நம்ம போட்டலகி. உடம்புக்கு தான் கேடு. யார் உடம்புக்கு? பாசத்துக்குரி சிறங்கப்படி சேர்ந்து ராஜா கோபால் ஐயப்பன் கோவில் குருசாமி எனக்காக 50 அன்பு கொடுத்தபடுத்தி ராஜகோபால் குருசாமி அவர்கள் நேர்ச்சபகம் எங்களது நாடக கலைக்குள் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்ப நீங்க பல பேச வாய்க்கேடு வருஷம் ஒரு பிள்ளை வந்தா எதுக்குப்பா? உடம்புக்கு தான் கேடு. வந்தமா கதைக்கு போனோமா 4 பாட்டு படிச்சோமா இன்னைக்கு கதைக்கு நீங்க ஒவ்வொரு வெளியே தள்ளி இருங்கறே. வெளியே தள்ளிதான் ஆகணும். ஆமா. அப்படி போனா போயிட்டே இருக்கணும். சரி. இருந்தாலும் பரவாயில்ல. அதுல பாருங்க. எதுல? கதையில. அதுல பார்த்துதான் 3 லட்சம் ரூபாய் கடை. எதுல? அதுல தான். அதுல பாருங்க சொல்ல. நான் சொன்ன கதையில பாருங்க சொல்ல வரேன். சரி. எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனுக்கும் ரொம்ப நாளா பிள்ளையே இல்ல. ஏன் இது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்களா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்களா? அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. எங்க ஆத்தாளுக்கு ரொம்ப அப்புறம் பிள்ளை இல்லனா எல்லாம் பண்ற பூரா பண்ணாங்க. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு இது கல்லட புண்டா இருக்கு.
கல்லுல புள்ள இருக்கா? ஆ. எல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி. அப்புறம் எங்க ஆத்தாரை பிள்ளை புத்திர நல்லா இருந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்குல தெரியும். சரி. எல்லாம் தெரியாம அப்படி வரைக்கும் ஆத்தாரை பிள்ளை புத்திர வைக்கல. அவங்க பாருங்க, போகாத கோயில் இல்ல, சரி. வேண்டாத சாமி இல்ல, அடடா, ஏறாத மலை இல்ல. என் வீட்டுல இடம் இல்லாமையா? வீட்டுல இடம் இல்லைங்க. ஆ. அது கிடக்குது பங்களா மாதிரி. சரி சரி. பசுந்துகரி அருமையான டிரைவர் கண்ணன் அவர்கள் பிறகு எனக்காக 151 அன்பு கொடுத்தபடி அருமையான கண்ணன் அவர்கள் சார்பாகும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பசுந்துகரி உள்ளூரை சேர்ந்த அருமையான ஹோட்டல் பரோட்டா மாஸ்டர் சத்யன் அவர்கள் எனக்காக 120 அன்பு பற்றி அண்ணா அவர்கள் சார்பாகவும் எங்களுக்கு நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிந்து கொண்டேனா. பொரோட்டா மாஸ்டர். பொரோட்டா. இந்த அங்கே ஒருத்தர் வராரு 100 ரவுண்டு. அப்படி சொல்லும் போது அப்படி பத்தி எங்க ஆத்தனை ரொம்ப நாள் பிள்ளைகளாக போனோன்னே சரி. அவங்க பாருங்க வரமா வரும்பொழுது ஏ 501 பா. கோட்றான் பசந்துக்குரிய சுரக்காப்பட்டி உள்ளூரை சேர்ந்த அருமையா ஓர்நாய்க்கர் சீனியர் அவர்கள் எனக்காக 220 அன்பில் கொடுப்படுத்தி ஓர்நாய்க்கர் சீனியர் அவர்கள் சார்பாகும் நாடக கலைக்கும் அவர் 201 சொல்றாங்க. அப்ப ஏன் சொல்றாங்க? பசந்துக்குரிய நாடகத்துக்கு டொனேஷன் கால சம்பளம் போங்கலாம். பசந்துக்குரிய அருமையான உள்ளூரை சேர்ந்து சென்ற ஆண்டிச்செம்மன் அவர்கள் எனக்காக 51 அன்பு கொடுத்த பற்றி சென்ற ஆண்டிச்செம்மன் அவர்களின் சார்பாகவும் எங்களுக்கு நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லியிருக்கார். பசந்துக்குரிய கள்ளக்காம்படி சேர்ந்த அருமையான சென்றின் சின்னச்சேமையன் அவர்கள் எனக்காக 51 அப்ளிப்பு கொடுத்து அருமையான சின்னச்சேமையன் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துள்ளோம். 10 ரூபாய்லாம் செல்லாத பண்ணி பாப்பா. பசுதுகுரி பெருங்கமடியிலே பப்பனாக நடிக்கும் எங்களை பசுதுகுரி கள்ளக்காமடி சேர்ந்த அருமை சகோதரி தெம்மாங்கு பாடகி பிரியதர்ஷினி அவர்கள் எனக்காக 51 அன்பு தெம்மாங்கு பாடகி பிரியதர்ஷினி அவர்கள் என் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் 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 படை. பிறகு மேடையிலே பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கும் திரு பொன்ராஜ் அவர்களுக்கு இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மண்டகப்பிடிக்காரர் திரு மாயாண்டி அவர்களும் பாண்டி அவர்களும் இணைந்து ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கிறார். பாசல்குரிய இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அருமையான மாயாண்டி குடும்பத்தார் அருமையான பாண்டியன் அவர்கள் எனக்காக 200 ரூபாய் கொடுத்த அன்பு பற்றி அண்ணா அவர்களின் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிந்து கொண்டு இதே சேர்ந்தாக உள்ளே சேர்ந்த 2 பொண்டாட்டி ஐசுக்காரன் அவர்கள் 2 பொண்டாட்டியா? 2 பொண்டாட்டி ஐசுக்காரன் அவர்கள் எனக்காக 50 அன்பு 2 பொண்டாட்டி ஐஸ்காரன். ஐயோ ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அவர் நம்ம மெடிக்கல்ல வந்து மாத்திரை வாங்குவார் அடிக்கடி. அண்ணா அவர்கள் எங்களுக்கு நாடக கிடைக்க மனமார்ந்த நன்றி சரி சாமி இல்ல சரி மலை இல்ல பிள்ளைவரை கேட்டு போறாங்க. சரி திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஆமா அழகுமலையான் கோயில் சரி லாஸ்டா பாருங்க வரமா வரமிருந்து தவமிருந்து ஆசி மாசம் 1ஆம் தேதி ஆனா சரி பழனி மலைக்கு மாலையை போட்டு அரோகரா பாத யாத்திரையா போயிருக்கிறாங்க. அங்க பாத யாத்திரை போனா பாருங்க சரி அங்க பழனி மலைக்கு போய் எங்க ஆத்தா மேல ஏறினோடனே அங்க வரமா வரமிருந்து தவமிருந்து நான் ஒருத்தன் பிறந்தேன்.
ஓ அதிசயமா நீ? அம்மையா சரி. நான் ஒருத்தன் பிறந்தேன். ஆ. நான் பிறந்த யோகத்துல பாருங்க. அடடா. எங்க ஆண்டாளுக்கு எங்க அப்பனுக்கு ஒரே சந்தோஷம். ஆ. தாங்கல. சரி. ஏன்னா வரமா வரமிருந்து. ஏன் அவட்டத்துல காலி பண்ணிட்டியா உங்க அம்மா அப்பாவை? காலி பண்ணிட்டியா? இல்ல சந்தோஷம், அவனுக்கு சரியான சந்தோஷம். சரி. ஏன்னா வர ரொம்ப நாள பிள்ளைகள் இல்ல. ஆ. வரமா வரமிருந்து. கவனமா சரி. நமக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியான சந்தோஷம். உங்க அம்மாவுக்கு பிறந்தியா உங்க அப்பாவுக்கு பிறந்தியா? எங்க அப்பனே ஒருத்தர் பிறந்தாலும் எங்க அம்மா நான் பிறந்தேன். அப்ப உங்க அம்மாவுக்கு பிறக்கல நீனு? இன்னைக்கு வள்ளித்திருமணம்லாப்பா. சரி. வள்ளித்திருமணம் கழிச்சு கொண்டு சொல்லிட்டு போயிருவீங்க. சரி. அதனால அப்படி பிறந்தவன் அப்படியே எங்க ஆத்துல அப்புறம் ஒரு சந்தத்துல எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு சொத்து பெருகுது. சொத்து பெருகுது. எப்படி சொத்து ஆடு மேல ஆடி ஏறுது, கோழி மேல கோழி ஏறுது, குஞ்சு மேல குஞ்சு ஏறுது. குஞ்சு மேல குஞ்சு ஏறுது. கோழி குஞ்சு மேலயா? கோழி குஞ்சு மேல அப்படி சொல்ல இல்லப்பா. அதான் வந்து ஆட்டு போன மாட்டு போன கோழி போன இப்படி சொத்து எறியணும்னு எங்க ஆத்தாளுக்கு அப்புறம் ஒரே சந்தோஷம். அவருக்கு ஒண்ணு தாங்கல. ஏன்னா வரமா வரமருந்து என்ன சண்டைக்கு வர மாதிரி வருங்க. அவர் வேற இல்ல, ஊர் வாட்ச்மேன். சோழி இல்லப்பா, ஜவுளி கடைக்காரு. சரி. அப்படிங்கும் போது வரமா அப்படி சந்தோஷம் அவங்களுக்கு தாங்கல. சரி. அப்படி தாங்கணும்னா பாருங்க எங்க ஆத்தால போன ஒரே சந்தோஷம். இப்படி சொத்து பெருகணும்னே எங்க ஆத்தாளுக்கு அப்புறம் ஒரே பேர் ரொம்ப சந்தோஷம் பேசுறாங்க. சரி. எப்படி பேசுறாங்க? எப்படி? நீங்க வரமா வரமருந்து கவமா கமர்ந்து நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தானே, நம்ம பிள்ளை பிறந்த யோகத்துல நமக்கு சொத்தெல்லாம் பெருகுது, நமக்கு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கிறாங்கப்பா. அப்படி பேசிட்டு இருந்தோடனே அதுல பாருங்க ஆண்டவன் சொத்து கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு குறவை வச்சுட்டேன். உனக்கு? எனக்கு ஒரு குறவை ஒண்ணு. குறவையா? என்ன குறவைப்பா? எனக்கு ஒரு குறவை வச்சிருக்கேன். என்ன குறவை கேக்குறீங்க? என்ன வர? எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஆடா கடவுளே. சரி. ஆடு மேல ஆடி அடிச்சு. ஏய், உனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியும் சொல்லி இப்பதான் தெரியுது. இப்பதான் நான் நாடகத்து வரையில பாக்குறேன், நீ நடு ரோட்ல உட்காந்து பிஏ பண்ணிட்டு இருக்கிற. கதைக்கு என்ன சொல்ற? சரி சரி. அப்படின்னு சொன்னால அப்படின்னு சொல்லி காத்துல ஆண்டவன். சரி. காத்துல பேசிக்கிறாங்க. இப்படி இப்படி அணைச்ச ஆண்டவன் நமக்கு பிள்ளைக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி காத்துல எப்படி பேசிட்டு உட்காந்துருக்கிறாங்க. நாலு பேருக்கு 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். நான் வீட்டுக்கு வெளியே தூங்கிட்டு உட்காந்துருப்பேன். திடீர்னு வீட்டுக்குள்ள தூங்கலாம் பாருங்க. திடீர்னு அவங்க வயசுக்கு வந்துட்டேயா? வயசுக்கு வந்துட்டியா? ஆமா. அப்படின்னா அப்புறம் என்ன உனக்கு தெரியாதா? நம்ம நீ வயசுக்கு வந்துட்டியா? என்ன சத்தியமா வரல. தம்பி கௌதம் இல்லையா? தம்பி மணிகண்ட இல்லையா? இப்பதான் வந்து வராம இருக்கிறீங்க தம்பி. நீ கேட்கறத பைனல் டெக்கில் அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க வயசு வந்துட்டீங்களா? ரெண்டு விஷயம் இருக்குது. என்னது? என்னன்னு கேப்பீங்க? ஆண்களை பேசிக்கிறது வேற, எப்படி பெண்களை பேசிக்கிறது வேற. எப்படி? பெண்களை பேசிக்க வந்தா குச்சி கட்டுவாங்க, ஆண்களை பேசிக்க வந்தா குச்சி கட்ட மாட்டாங்க. இல்ல பொம்பளை பிள்ளைய வந்தா குச்சி கட்டுவாங்களா? ஆமா. என் வீட்டுல இடம் இல்லையா? வீட்டுல இடம் இல்லையா? வீட்டுல நம்ம இடம் இருக்குப்பா. தாய்மொழியில சேர்ந்து நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பெரிய மனுஷி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த பெரிய மனுஷி ஆகணும்னா என்னன்னு? பெரிய மனுஷன் என்னவா? தயவுசெய்து வாய் நீ கிளற. இன்னைக்கு என் வாய் மணி கிளியராத இல்லனே. நல்லா சொல்லி கொடுவேன். பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வருதுன்னா என்னன்னு? ஐயோ நீ அது மட்டும் வேணாம். சரி சரி, அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொன்னே. அது ரெண்டு விஷயம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? ஆண்களை பேசுகிறாரு, பெண்களை பேசுகிறாருன்னா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? இப்ப நீ சொல்ற தாய் மாமே வந்து குச்சி கட்டுவாரு. ஆமா. தாய் மாமே குச்சி கட்டையில உலக்கே ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த உலக்கே கையில கொடுப்பாங்க. ஆமா. அந்த உலக்கே கையில கொண்டு போய் குச்சிக்குள்ள வச்சிருப்பாங்க. குறுக்கே போட்டிருப்பாங்க. ஆமா. அந்த பிள்ளை தாண்டி தான் வரணும், தாண்டி தான் திருப்பி போகணும். எதுக்கு இந்த உலக்கே போட்டிருக்காரு? எதுக்கு உலக்கே போட்டிருக்காரு? அந்த உலக்கே போட அப்படி கேக்குறியா? எதுக்கு தாய் மாமே மறுபடியும் எதுக்கு உலக்க கையில கொடுக்குறாரு தெரியுமா? தாய்மாமே எதுக்கு உலகம் கொடுக்குறாங்க? எதுக்கு? இன்னைக்கு தாய்மாமே வரல, இந்த தாய்மாமே உழைக்க மாட்டி கையில புடிச்சுக்கோ. தாய்மாமே உழைக்க கையில புடிச்சுக்க. சரி சரி. இந்த உழைக்கைய புடிச்சா தாய்மாமே இதை புடிச்ச மாதிரி. எதை புடிச்ச மாதிரி? உனக்கு தாய்மாமே பக்கத்துல துணைக்கு இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாய்மாமே உழைக்க கீழே போட்டு இன்னைக்கு தாண்டி பண்ணது ஒண்ணுமே மேடம் வந்தாலும் ஒண்ணு. பசுங்குரி எங்களுக்கு புத்தகத்தம் ஜவுளிக்கடை உரிமையாளர் பாட்டாளமாகி
அருமையா சோனி கண்ணன் அவர்கள் எனக்காக 50 அன்பு சோனி கண்ணன் அவர்களுக்கு என் சார்பாகவும் சோனியா கடையா சோனி ரெடிமேட் ஆமா 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 அவர் உரிமையாளரியா சரி 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 அருமையா கண்ணன் அவர்கள் என் சார்பாகவும் எங்களுக்கு நாடக கலைஞர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு அப்படி பேசிட்டே இருக்கலாம் அதான் வந்தவங்களுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லும்போது சரி ஆயன் பாருங்க நான் திரும்ப வயசுக்கு வந்தவன் சரி எங்க அத்தைக்கு ஒரே சந்தோஷம் சரி அப்படி சந்தோஷம் எங்க அப்பனுக்கு காட்டுற பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நம்ம பையன் ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டேன் சரி அவனை கூட சேர்த்து அப்படியே அவளை கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த கல்யாணம் சொன்ன வார்த்தை மட்டும் என் காதல நறுக்கு வந்துருச்சு கல்யாணம் சொன்ன வார்த்தை மட்டும் குஷி வந்துருச்சு குஷி வந்துருச்சு அந்த கல்யாணம் சொன்ன வார்த்தை காதல கேட்டோன்னே நான் காலையில எந்திரிச்சேன் சரி காலையில எந்திரிச்சு விறு நிறைய எங்க அத்தைக்கிட்ட போனேன் யாராவது மாமியாட்ட போவானடா என்ன கேக்குறேன் என்ன கேட்ட அத்தை ஓ மகன் எனக்கு தானே பிறந்துச்சு உனக்கு பிறந்தா அது மகன் வேணுமே கல்யாணம் பண்ணிக்கான உறவு இருக்குது அப்படி எங்க அத்தைகிட்ட போய் கேட்கிறேன் அதுக்கு எங்க அத்தை என்ன வார்த்தை சொல்லுது மருமையிலே என் மகன் வேற யாருக்காக பிறக்கல உங்களை கல்யாணம் பண்றதுக்காக பிறந்திருக்குது அப்படி சொல்லல எல்லாம் பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க ஐயா அந்த கல்யாணத்தை பண்ணல பாருங்க அன்னைக்கு பாருங்க அத்தை ஊர்ல திருவிழா போல இருக்கு எனக்கு தெரியாது அந்த ஊர்ல திருவிழா எங்க அத்தை ஊர்ல திருவிழா சரி எல்லாத்தையும் திருவிழா கூப்பிட்டுருக்காங்க ஐயா நாங்களே திருவிழாவுக்கு போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் திருவிழா யார பெட்டிஷன் கொடுத்துட்டாங்களா அவருக்கு பாய்ச்சிட்டு அவருக்கு பெட்டிஷன் கொடுத்துருவாரியா பாசத்துக்குரிய அருமையா உள்ளூரை சேர்ந்த பெட்டிஷன் பெரியசேமன் அவர்கள் எனக்காக 51 அன்பு பற்றி அருமையான பெட்டிஷன் பெரியசேமன் அவருக்கு சம்பகம் எங்களது நாடகம் கழிக்கும் சம்பகம் நன்றி நாங்கள் இந்த வழக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படி சொன்னாலே அப்படி எங்க அத்தை ஊர்ல திருவிழா எங்களை கூப்பிட்டுருக்காங்கப்பா அன்னைக்கு பாருங்க அத்தை ஊர்ல திருவிழா நாடகம் எங்களை கூப்பிட்டுருக்காங்க நாளைய முன்னாடி திருவிழாக்கு கிளம்பி போயிட்டு உட்காந்துருக்கிறான் நீ உங்க வீட்டுக்காரமா நாளைய பொண்டாட்டியா சரி வீட்டுக்கு போனோன்னே நம்ம பொண்டாட்டியா நம்ம பொண்டாட்டியா ஆமா உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் சரி விடு வச்சுக்கோ ஏன் பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி தொல்ல தாங்க இந்த கல்யாணம் பண்ணி அலையறேன் சரி அப்படி பேச்சுக்கு நான் சொல்ல வரேன் அப்படி சொன்னால பாருங்க எங்க அக்கால திருவிழா கூப்பிட்டோனே எனக்கு எங்க அத்தைக்கு சரியான சந்தோஷம் சரி அது என்ன ஒரு விஷயம் கேளுங்க எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாத எங்க அத்தைக்கு தெரியாது ஆஹா தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டாங்க எங்க அத்தைக்கு யோசனையை பாருங்க இல்ல இங்க நாடக பக்கம் என்னை கூப்பிட்டோன்னே எங்க அத்தைக்கு சொல்லி சமாளிக்கிறேன் அத்தை நீங்க நாடகமாக போயிட்டு வாங்க இங்க எல்லாருமே நாடகமாக வீட்டை விட்டு வெளியில போட்டோம்னா இங்க வீட்டுக்குள்ள கலாதி போய் பூந்துருவேன் நான் வீட்டுல ஒரு ஆளா பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படி சொன்னா அவருக்கு சரியான சந்தோஷம் ஐயா அந்த சந்தோஷத்தை தாங்காம பாருங்க அவங்க போனது என்ன பண்ணிருக்கலாம் சும்மா போயிருக்கலாம் எனக்கு பிறகு ஒரு கருப்பு கம்பளி போடுவேன் எனக்கு பொத்திக்கு சொல்லி கொடுத்துட்டு போவேன் அந்த லூசு முடிச்சு பொத்திக்கு சொல்லி கருப்பளி கொடுத்துட்டு போச்சா இல்லையா கொடுத்து போய் கம்பளி போயிருக்கலாம் இல்லையா அவங்க போன பாருங்க விடியெல்லாம் 5 மணி ஆகி போச்சு வரல வீட்டுக்கு வரவே இல்லை ஏன்னா நம்ம மறுபடியும் போனோமே மறுபடியும் ஒரு ஆளை வீட்டுல இருக்கிறானே அப்படி கம்பளி பேர் கொடுத்தவனே அதுக்கப்புறம் விடியெல்லாம் 5 மணி ஆனால பாருங்க எனக்கு வரையும் எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு நமக்கு கண்ணு தெரியாது வீட்டுக்கு வெளியில போக முடியாது அப்படி சொன்னால பாருங்க அந்த கம்பளி குறையை பற்றி லைட்டா ஒதுக்கி விட்டு எந்திரிச்சு பார்த்தேன் அம்புட்டு உரை இருட்டு நமக்கு இடம் தெரியல மறந்து கம்பளி குறை எடுத்து முக்கால போட்டு நாங்க சிவத்தை தள்ளிட்டு வீட்டுக்கு பின்னாடி போயிட்டேயா வீட்டுக்கு பின்னாடி போன பிறகு அப்படி எரும மாட்டு கொட்டை உள்ளது எனக்கு தெரியாது எருமமாட்டு கோட்டைகள் எனக்கு தெரியாது அப்படி எருமமாட்டு கோட்டையே மணி பாருங்க ஊர்ல மணி 5:30 மணி ஆகி போச்சு அந்த 5:30 மணிக்கு பாருங்க ஊர்ல பாருங்க வானவெடிக்கு ஆரம்பிச்சாங்க மக்கள் வானவெடிக்கு அது மட்டும் தட்டப்பட வெடிக்குதியா அந்த வானவெடிக்கு வெடிச்சோடனே இருக்கிற எரும மாடு பூரா அத்துட்டு போங்க இருக்கிற எரும பூரா அத்துட்டு போனோன்னே அதுல ஒரு எரும மாடு மட்டும் பாருங்க எனக்கு குப்பை தள்ளிட்டு போங்க எனக்கு குப்பை தள்ளிட்டு போனோன்னே எங்க அத்தை வீட்டு உரல் அந்த காலத்து உரல் பழைய உரல் தோணி உரல் தலை மட்டும் உள்ள போகலாம் அப்படிப்பட்ட உரலியா பூரா பாறையில செஞ்சது பூரா பாறையில செஞ்ச உரல் அந்த உரலுக்குள்ள பாருங்க தலைப்பை உள்ள போய் மாட்டிக்கிச்சு என் தலைப்பை உள்ள போய் மாட்டிக்கிச்சு கட்டவும் முடியல தலையை உருவ முடியல உணங்கவும் முடியல நானும் பாருங்க எரும மாடு மாதிரியே போய் குப்பரையை கிடக்க எனக்கு தெரியாது அப்படி கிடந்தோடனே
மணி பாருங்க விடியகாலை மணி 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. அந்த 6 மணிக்கு பாருங்க எங்க அத்தை வந்து எரும மாட்டுல பால் கறக்கல போய் நல்ல பசன கருக்கா வேற. கறக்க வர. அந்த 6 மணிக்கு எங்க அத்தை வந்து எரும மாட்டுல பால் கறக்கல போய் எனக்கு தெரியாது. சரி. அந்த லூசு மணிக்கு அப்ப கூட தெரிய கூடாதா? இருக்கிற எரும போட அப்புறம் அத்தனை போயிருச்சு. இப்போ எந்த எரும மாட்டுல பால் கறக்கிறது? சரி. அப்ப யோசிச்சு பார்த்திருக்கேன். அதுக்கு யோசனை பாருங்க. இருக்கிற எரும மாடு அப்புறம் அத்திட்டு போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு எரும மாடு மட்டும் இன்னைக்கு உருளைக்குள்ள தலைய மாடி கிடக்குது. சரி. அந்த எரும மாட்டுல எப்படியே பாலை கறந்து போடணும்னா யாரு ஓ மாமியா? என் மாமியா. நீ இருக்கிறது உருளைக்குள்ள. நான் இருக்கிறது என் கலந்து உருளைக்குள்ள. உருளைக்குள்ள. இருக்கிற மருமையில நீ போத்திக்கிறது கம்பளி போடுவேன். சரி. இருக்கிற மருமையில இல்ல எரும மாடு அந்த விஷயம் மட்டும் தெரியும். அதுக்கும் தெரியல. தெரியாம பாருங்க. இக்கத்தண்டே குண்டாவும் இல்ல. சரி. தண்ணியை கொண்டுட்டு வரேன். வந்தா சல்லி இருச்சுன்னு அடிக்க. காலையில 6 மணிக்கு அதுக்கு உனக்கு கூசி இருக்குமே. கல்லூரி தண்ணியோட வயிற்றுல கொண்டு அடிச்சோம். சரி. நம்ம கொஞ்சம் குழு குழுன்னு இருந்துச்சுடா. அதே காலையில 6 மணி ஆயிடுச்சுல. நாளைக்கு காலை 6 மணி ஆயிடுச்சுல. நம்மள கத்த முடியல. மாமியை சீத்து அடிக்குது. சீத்து அடிக்குது. சரி. அப்படி வச்சு நானும் கொஞ்ச நேரம் கம்முனே இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் மாமியை என்ன விளக்கெண்ண கையில கொண்டு இருக்குமே போட்டு உருவச்சாரு என்ன பண்ண போறோம்ட்டு மறுபடியும் என் மாமியாக்கு யோசனை பாருங்க. தண்ணியில மாட்டு காம்பில் அடிச்சுட்டோமே. இனிமேல் இப்ப பழக்கிறதுக்கு விளக்கெண்ணை எவ்வளவுமே அப்படி விளக்கெண்ணை வச்சுட்டு உருவ ஏதோ காம்பு வச்சுக்கிட்டேன். காம்பு சரி. யூஸ் பண்ணிக்க அப்ப கூட தெரியாதா? சரி. மாடா இருந்தா 4 காம்பு இருக்குமே. இருக்கிற ஒரு காம்பு தான் இருக்குது. சரி. இந்த ஒரு காம்புல எப்படிடா பால் வரும்? சரி. யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த யோசனை யோசனை பாருங்க. அப்போ ஏதோ 3 காம்பு உள்ள சொல்லி கிழிச்சு போல இருக்கு. சரி. இந்த ஒரு காம்புல மீட்டிக்கிட்டு இருக்குது. சரி. இந்த ஒரு காம்புல பால் வரலடா. அது முரட்டு காம்பா இருக்குது. ரெண்டு கையை வழக்கலை வச்சுட்டு மக்களை மாத்தி மாத்தி உருவ. சரி. அங்க இருந்து என் தலையை உருவணும்னு மசிட்டு போச்சுன்னா இங்க வந்து நிக்கிறேன். இல்லல வச்சுக்க. காலையில எனக்கு பாடி திருப்பாங்க. நான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் கடைக்கு போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் ரொம்ப பெரிய நாடகம். ஸ்ரீ செல்வ விநாயகர் துணை, ஸ்ரீ அருகிரி வரதராஜ பெருமாள் துணை, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ மதுரைவேல் சுவாமி துணை, திருச்சி மாவட்டம் மார்காபுரி வட்டம் சுரக்காப்பட்டி மேட்டுப்பட்டி ஆன்மீகி ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் 1ஆம் ஆண்டு திருவோலாய் எழுந்து என்னடா எறும்பு யானைங்கிற மண்டலப்படி பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ மாயாண்டி வகையாரா குடும்பத்தார்கள் நடத்தும் அனைவரும் கணவர்கள் ஆதரவு. நான் நோட்டீஸ் வாங்கி சிரிக்காத நான் மறந்தே போயிருக்கேன். நான் கூட உங்களை மனப்படம் முடிஞ்சு வாசிட்டு உட்காந்துருக்கேன். அவன் ஏற்கனவே 2வது எனக்கு தமிழ் அவ்வளவு சீக்கிரம் வராது. இங்கிலீஷ்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும். அதுங்களோட அன்புடைய மிகவும் மக்கள் ஸ்ரீ குரோதி வர்க்கம் குரோதி வர்க்கம்டா. குரோதி வர்க்கம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2020 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு நம்ம நாடகம் 10 மணிக்கு போட்டோம். ஆமா. அன்று இரவு சரியாக கோயில் மகத்தில் சிங்கர வழக்கல் அரங்கில் நாடகம் நடைபெறும். இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? தம்பி செல்ல செல்ல தம்பி செல்ல பெருமகனே வரிவனா தம்பி தம்பி இது காத்த வராயன். காத்து வராயனா? காத்த வராயன். இது காத்த வராயனா? இன்னைக்கு அண்ணன் வைக்கணும்னாங்க. இன்னைக்கு நம்ம கமலாதேவி கிடைக்கல. அப்படியா? ஆமா. சரி சரி. இன்னைக்கு நாடகத்தை மாத்திட்டாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில நாடகம் பார்க்கும்போது இந்த நாடகத்தை பார்த்தது. ஓ நீ சின்ன பிள்ளையில? சின்ன பிள்ளையில. சரி. இந்த நாடகம் பூரா இந்த சொர்க்காப்பட்டியில வச்சிருக்காங்க. கள்ளக்காப்பட்டியில இருக்காது. பக்கத்துல கருமலையில வச்சிருக்காங்க அந்த நாடகம் பூரா. சரி. இன்னைக்கு அப்படிப்பட்ட நாடகத்தை இப்ப நான் அந்த பேரை எடுத்துட்டு பாரு. எப்படிப்பட்ட நாடகம்? எந்த ஊரு எந்த தேசம் என் ஐயாவே அங்கிருந்து இங்க வந்தா எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எனக்காக இருக்கிறீங்க முழுமையா அல்ல எந்த ஊரு எந்த தேசம் என் ஐயாவே இருக்கிறீங்க
சித்திரவழி. இன்னைக்கு அந்த நாடகம் சரி இன்னைக்கு அந்த நாடகம் கூட அன்னைக்கு ஃபேமஸா இருந்துச்சு. சரி. இன்னைக்கு அந்த நாடகம் எந்த பக்கம் போச்சுன்னு நமக்கு தெரியல. தெரியல. ஆனா இந்த பக்கம் இப்ப அந்த நாடகம் இப்ப உருவாக்கிட்டு வெளியே பக்கம். சரி. அன்னைக்கு அந்த நாடகம் வைக்கமாங்க. இந்த நாடகம் எப்படி கதை? இதே ஒருத்தன் கொண்டாட்டியே ஒருத்தன் மைய வச்சு கூட்டி போறது. மைய வச்சு கூட்டி போறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நாடகம் வைக்கணும்லாங்க. இன்னைக்கு யாரு கிடைக்கல? யாரு? நமக்கு இன்னைக்கு காளிசரி கிடைக்கல. யாரு? ஐயருக்கு காளிசரி. ஐயர் காளிசரி. ஐயோ இன்னைக்கு நாடகத்தை பார்த்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? எப்படிப்பட்ட நாடகம்? வீரவண்டை கட்ட பொம்மு. வீரவண்டை கட்ட பொம்மு. இன்னைக்கு அந்த வைக்கணும்னாங்க. இன்னைக்கு யாரு கிடைக்கல? யாரு கிடைக்கல? இன்னைக்கு பாகூர் வெள்ளை தெய்வம் கிடைக்கல. ஓஹோ. இன்னைக்கு நடந்து பார்த்தாங்க. எங்களுக்கு பாசத்துக்குரிய கள்ளக்காமடி சேர்ந்த டூவீலர் மெக்கானிக் அருமை மாமா பாண்டிய அவர்கள் எனக்காக 50 ரூபாய் நன்றி கொடுத்து அருமை மாமா பாண்டிய அவர்கள் சார்பாக எங்களுக்கு நாடகம் கைது செய்யணும். ரொம்ப நன்றி. நாட்டுக்கு வழக்கு தெரிஞ்சிருக்கீங்க. அது எல்லா நாளும் வைக்கணும்னா சரி. இன்னைக்கு என்ன நீங்க பாட்டு கிடைக்கல. சரி. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? ஸ்ரீ மதுரை பாண்டியன் சொல்லக்கூடிய வெள்ளையம்மா வெள்ளச்சாமி காதல் கவி நாடகம். இந்த நாடகத்தில் நடித்தவர்கள் நாடக நடிகர்கள் நடிப்பிச்ச பந்தம் உங்களை வைக்க பிள்ளை போக மனமலாம் தனக்கு தானே என்று பார்த்துக்குரிய அருமை சகோதரன் உங்களை விட்ட பிள்ளை குறிப்பிட்ட விளக்க முழுவதும் போக மனமலாம் தனக்கு தானே என்று யூடியூப் போன்ற அருமை சகோதரன் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளச்சாமி நடிக்க உள்ளார். நடந்தாய் வாழி காதேரி நடந்தாய் வாழி காதேரி நாடகமே செழிக்க நன்மைகள்லாம் சிதைக்க நாடகமே செழிக்க நன்மைகள்லாம் சிதைக்க நடந்தாய் வாழி காதேரி போகப்படலாம் தனக்கு தானே என்று சிவன் உங்களுடைய பிள்ளை கோப்பிடங்களும் போகப்படலாம் தனக்கு தானே என்று சிவன் யூடியூப் பற்றி அருமை சகோதரி திருச்சி தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் வெள்ளையம்மா நடிக்க உள்ளார். அடடா குளத்தில் தாமரை பூ ஆடக்கண்டே அதுதான் காதலன் வேட கண்ணால் வேட கண்டே பொதுவாய் வேகம் ஓடக்கண்டே பொதுவாய் வேகம் எல்லாம் பாட்டு அடடா குளத்தில் தாமரை பூ ஆடக்கண்டே அதுதான் காதலன் வேட கண்ணால் வேட கண்டே போகப்படலாம் தனக்கு தானே யூடியூப் பற்றி அருமை சகோதரன் பாண்டித்திரை அவர்கள் சேது பிள்ளை ஜல்லிக்கட்டு கலையாக நடிக்க உள்ளார். சந்தனம் மணக்குது குங்குமம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது குங்குமம் ஜொலிக்குது பிள்ளைகள் தோடு வந்தா நல்லகெல்லாம் நடக்குது பிள்ளைகளே தோடு வந்தா நல்லகெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது குங்குமம் ஜொலிக்குது பிள்ளைகளே தோடு வந்தா நல்லகெல்லாம் நடக்குது. போகப்படலாம் தனக்கு தானே விஷயம் சன் டிவி புகழ் பெற்ற அருமை சகோதரன் தங்கவேல் அவர்கள் ஜல்லிக்கட்டு கலையாலும் நண்பனாக நடிக்க உள்ளார். பொன்மாட்ட மனசு தங்க ஒரு பொன்னிகிட்ட வந்திருக்க சிங்கம் உலகே செய்ய அல்லவே செய்ய வெற்றிலே வெற்றி வருவாய் ஆடுவே பாடுவே கொண்டாடுவே ஆனந்த பாடுவே கொண்டாடுவே உன்னால பாடுவே
பேர் சொல்ல மட்டும் நான் அப்படி வாசிக்கிறீங்களே. ஆமா. அப்ப நான் கிட்ட பேரையில இருக்கீங்களா? இல்ல எல்லாத்தையும் சண்டைக்கு போவாங்க. அப்படியா? அவங்க நடிப்பாங்க. சரி சரி. அவங்க மட்டும் போயிட்டு இந்த பத்தியில அவங்க மட்டும் பாட்டு பாடுறீங்க. எங்க போய் உங்க ரெண்டு பிள்ளை போக படப்பலாம். தனக்கு தானே சேரும் யூடியூப் புகழ்பெற்ற பாட்டுக்காக எவரா இவருக்காக பணம் செல்லக்கூடிய அருமை பங்காளி கையாட்டி சேர்ந்த குட்டி அழகு அவர்கள் அவர்களே 6 மணியும் பின்பாட்டு சேர்க்க உள்ளார். பச்சமல்ல பூவு நீ உச்சி மனத்தேனு குற்றங்குறையேது நீ நந்தவனத்தேரு பச்சமல்ல பூவு நீ உச்சி மனத்தேனு குற்றங்குறையேது நீ நந்தவனத்தேரு அழகு பொன்னுமணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணோரகு தூரி தூரி பச்சமல்ல பூவு நீ உச்சி மனத்தேரு குற்றங்குறையேது நீ நந்தவனத்தேரு காத்தோடு மலராரே காற்புலராரே காரோடு நோடாது சங்கதிப்பாரே காத்தோடு மலராரே காற்புலராரே காரோடு நோடாது சங்கதிப்பாரே பஞ்சமாதேகோ கொச்சி மரமேகோ அஞ்சகோ தூங்கோ கொண்ட மரராகோ நிலமரவா நிலமரா முடிச்சு வாரே குயிலே பூங்குயிலே பாட்டு நின்று தாரே பச்சமல்ல பூவு நீ முச்சி மலர்ந்தேனே கொண்ட குறையீது நீ நந்தவனத்தேனே அழகு பொன்னுமணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணோரங்கு தூரிய தூரி பச்சமல்ல பூவு நீ முச்சி மலர்ந்தேனே கொண்ட குறையீது நீ நந்தவனத்தேனே பூனாது முகமாது வெண்ணிலானே தாராவ தடமாது கொண்டவழி பூனாது முகமாது வெண்ணிலானே தாராவ தடமாது கொண்டவழி சித்திரத்து போல முக்குமணி மால பக்கத்துல தாரே தூக்கமென்ன மாறே வண்ணமா வாடவிலே நோடெடுத்து மாறே விண்ணிலே நோடெடுத்து சேலடைச்சு தாரே பச்சமல்ல பூவு நீ உச்சி மலர்ந்தேனே கொண்டங்குறையீது நீ நந்தவனத்தேனே அழகிய பொன்னுமணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணோரகு தூரி தூரி பச்சமல்ல பூவு நீ உச்சி மலர்ந்தேனே கொண்டங்குறையீது நீ நந்தவனத்தேனே இது நம்ம ஊருப்பா, அது நம்ம ஊரு, இது நம்ம ஊருதான். எதுக்கணும்? இதெல்லாம் அருமையான பாட்டியா கேட்கலாம். போக படப்பலாம். தலைக்கு தானே இருக்கிறோம். யூடியூப் பகிரப்பட்டு அருமை சகோதரன் கோடைடி நேசியம் பணிகளே மனிதன் நபர்கள் ஒரு மிருதகம் நோயாக சிக்கப்படலாம்.
என் வீட்டுல சண்டையா அந்த கள்ளக்காமத்துல போய் வாசிக்கலையே இன்னைக்கு நம்மள போய் வாசிக்கிறாருன்னு கேட்கிறேன் வீட்டுல சண்டை அருமையான வாசிப்பு இதற்காக போட்டப்படலாம் தனக்கு தானே ரசிகம் யூடியூப் புகழ்பற்றை பலவற்றை மன்னர் அருமை செலவன் கௌரவ் அவர்கள் ஆவல் ரசிக்க உள்ளார். நீங்க நம்ம நாளும் சொல்லி எனக்கு கம்பெனி நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்கு இல்லை நாளைக்கு காலேஜ் போகணும் ஆனால் நம்ம ஊருன்னு சொல்றீங்க உங்களுக்காக நாளைக்கு காலேஜ் லீவுனே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வந்திருக்கிறாங்க இல்லை தூரம் கை கட்டினேன் இல்லை காலேஜில் படிக்க போய் சந்தோஷப்படுத்தலாம் அருமையான வசதி எங்களுக்கெல்லாம் நிறுத்தி தாய் தந்தை இருக்கக்கூடிய அருமை சகோதரி கலைராஜா அவர்கள் எங்களை காதல் செய்ய உள்ளார் இந்த செழிப்புடத்தில்
உன்னை பத்தி பெருமையா பேசுறேன் இங்க பரவாயில்ல ஏப்பா எங்களுக்கெல்லாம் நெடுவரை மாணவரை காப்பாற்றக்கூடிய எங்களது சீனம் தண்ணீர் கலை கொடுப்போம் தலைவர் கலைக்குழு எங்களுக்கு நாடக கலைக்கு சார் மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கத்தை அது மட்டும் இல்லையா தண்ணீர் கலை குடும்பம்னா அது மட்டும் இல்ல கலை நிகழ்ச்சி தண்ணீர் கலை குடும்பம் கலை நிகழ்ச்சி மற்றும் பாட்டு கச்சேரி ஆமா அது மட்டும் இல்ல விவசாய உற்பத்தியாளர்கள் ஆமா ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பகுதியிலையும் அது மட்டும் இல்லாம இயற்கை உணவகம் சொல்லக்கூடிய கலையரசன் ஆஸ்பத்திரி பக்கத்துல இயற்கை உணவுன்னு சொல்லியே திறந்திருக்காங்க. இதே மாதிரி தண்ணீர் கலை குடும்பத்தாங்க நீங்க எல்லாம் நவதானியங்கள் தான் போய் சாப்பிடலாம். அருமையான உடம்புக்கு நல்லதாக மட்டும் இயற்கை உணவுன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் கலை குடும்பத்தின் உரிமையாளர்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய நடக்கிறாங்க தண்ணீர் கலை குடும்பம். தாங்கள் ஒத்துழைப்புகளால் இன்னும் நாங்கள் ஏகப்பட்டதில் நடத்த நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். என்ன மனப்பறவை பாருங்க கலைக்குழுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அங்கேயே தெரியும். வேற யாரும் இல்லை, இங்க இருக்க நாடகம் நடிக்கிற மட்டும் நாங்களா தனியாக ஒரு ஆசிரமம் நடத்தி அங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாமே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு என்னைக்கு வேணும். உங்க ஒத்துழைப்பு இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வில்லேஜ் அது சாப்பாடு அருமையான ஏற்பாடு சூப்பரியா. இதுல விஷயம் மங்காளே சாப்பாடு சிறந்ததான என்னதானா சிறந்தது நிதானம் இருந்தா மட்டும்தான் அன்னதானத்தை வழங்க முடியும். அன்னதானத்துக்கு போக முடியும். அருமையான சாப்பாடு இன்னைக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்து ஆயாடு இடம்பெற்றார்கள் என்கிறவர்கள் எங்களுடைய நாடக கலைஞர் சார் நன்றி இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் விரிவரை தெளிவாக ஒரு நாடகத்துக்கு இப்படிதான் ஒளி முடிந்தது. கண் இருந்தாலும் இல்லாமட்டினாலும் என்ன தெளிவாக ஒளிர்ந்து ஸ்ரீ தவசி ஆண்டவர் இது புதுக்கோட்டை மண்ணு நாம் பிறந்த ஊரு கண்ணு அடிய மதுரை மல்லி வாங்கித்தாரே மாமே மகளே நின்னு ஓ மடியிலதான் கிடைக்குமடி மதுரை வீரே ஜின்னு கலக்கலரா மைய பூசி கலக்கலாக வருவேன் வந்து கவர்ச்சியத்தான் வருவேன். கலக்கலரா மைய பூசி கலக்கலாக வருவேன் வந்து கவர்ச்சியத்தான் வருவேன். அந்த கேரளத்து பொண்ண போல கிடுகிடுப்ப தருவேன் என்ன கிடுக்கனாக்கி போடுவேன். அந்த கேரளத்து பொண்ண போல கிடுகிடுப்ப தருவேன் என்ன கிடுக்கனாக்கி போடுவேன். அம்சமாக தொடுவேன் அடி அரகுறையா உடவுடுத்தி அசத்தலாக வருவேன் வந்து அம்சமாக தொடுவேன். ஆசையத்தான் தூண்டிவிட்டு அங்க இங்க தொடுவேன் என்ன அசிங்கப்படுத்தி தொடுவேன். ஆசையத்தான் தூண்டிவிட்டு அங்க இங்க தொடுவேன் என்ன அசிங்கப்படுத்தி தொடுவேன். கணபதி ஆடியன்ஸ் அப்பதி ஆடியன்ஸ் உரிமையாளர் மென்ஷன் தானே நீ இருந்தா பிள்ளைங்க மட்டும் இப்படி பாட்டு போட எனக்கு தெரியும். வேற யாருமே இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட மாட்டாங்க. எப்படா டான்ஸ் பிள்ளை பேர் சொல்லுவாங்க நம்ம பாடம் செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிள்ளை என்னைக்கு அறுவையை பாட்டு பாவடை கொடுத்துருக்கு இல்ல அருமையான பாட்டு எனக்கு பாட்டு அறிக்கை இந்த பக்கம் மசில சொல்ல முடிச்சுக்க ஏதோ ஒரு பாட்டை போடுவாங்க. எல்லா பேரும் சொல்லியாச்சு. அதுக்கு ஏன் பேர் சொல்ல போறேன். அதுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய பிள்ளை குலகளும் உங்களுடைய பிள்ளைகள் மண்டிக்க கொண்டு கள்ளக்காமட்டி சென்ற பொன்ராஜ் அவர்கள் இல்லை பப்பனாவும் பல விலைகள் எடுக்க உள்ளார். சென்றவனை கேட்டால் வந்து விடுவார்
விடுறா. ஏய், பொன்ராசு, பூரா அதுல கொண்டு போய் தண்ணி ஊத்தி வை. நானே வச்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? ஏன்னா என் பேர் தானே சொன்னேன். நல்லா சந்தோஷமா தூக்கி வச்சு பாடுறா பண்ணேன். நீ மொத்தமா சுடுகாடு கொண்டு போறேன். நல்ல படம் பண்ணுவா. இல்ல வேணாமா? உன்னை சொல்லி குத்தமில்லை, என்னை சொல்லி குத்தமில்லை, காலம் செய்த கோலமரா கமரா கனவும் செய்தும் அந்த பிள்ளை அர்த்தம் இல்லையா? எங்க அப்பா ஏன் மசரோட என் போற மாதிரி சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேளு. நல்லா சந்தோஷமா தூக்கி வச்சு பாடுறான்னு. ஏன்னா செத்தா போயிட்டேன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன் நீ நினைக்கிற மாதிரி. ஏன் அழகர் பண்ணாரு நான் செத்தாலும் சலிக்கிற மாட்டேன் சாமி. ஏன்னு கேட்கிறீங்க? அப்புறம் 4 வருஷம் குடி போய் கரெக்டா இருக்கேன். உனக்குனேன் இருந்தாலும் பரவாயில்ல. யாரு அவங்க அதனால எல்லாத்தையும் அலவரிச்சு அதனால எல்லாத்தையும் சொல்லியாச்சா இல்லையா? அதுக்குள்ள பிள்ளை பேர் சொல்லிட்டுமா? ஆமா, அது சொல்லிக்கணுமா இல்லையா? அதை பிள்ளை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. நாட்டு தாரகை 500 மேகலா ஆடினார் மயில் பாடினார் கோயில் பசுபதியே புஷ்பங்கர் அவர்கள் கருக்களின் சோழி கரும்பும் ஏன் வாடுதோ பாடி பறந்ததை தேடித்திருந்து ஏன் தேடுதோ கண்ணுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே பிள்ளை பரிசுங்க அப்படி ஒன்று பாட்டுலாம் இருக்கு. இருந்தாலும் அருமையான யோசிப்பு எல்லாத்தையும் சொல்லி படிச்சியே. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இருக்கா புதுசா நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள் வந்துருக்குப்பா. மகள் யாரு இன்னைக்கு புதுசா நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள் வந்துருக்கு. அவங்க பேர் சொல்லிருக்கா இல்லையா? பாசத்துக்குரிய உங்களுடைய பிள்ளை போகும் படம்லாம் தனக்கு தானே பற்றி பேசுகிறோம். யூடியூப் புகழ்பெற்று தெம்மாங்கு பாடகி கள்ளக்காம்பட்டி சேர்ந்து பிரியதர்ஷினி அவர்கள் பெருங்கம்பேடிலே நம்முடைய அத்தா முத்தாளம்மன் அருளாகவும் இந்த சுரக்காப்பட்டு ஊர் பொது மக்கள் அருளாகவும் இந்த நாடக கலைஞர் சார்பாக அருளாகவும் ஒரு பாடலாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பிச்சுக்கிறது பிரியதர்ஷினி அவர்கள் எங்கள் நாடக கலைஞர் சார்பாக வாழ்க்கை என்ன
என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார் போலவரே என்னுடைய மச்சாவரே எல்லாம் கை தட்டுங்கம்மா. எல்லாம் நம்பூர் பிள்ளை. ஏன்னா இங்க இருந்து கச்சேரியில் போய் படிச்சிருக்குது. இன்னைக்கு நம்பூர் மேடையிலே அந்த முத்தாள் அருளால் இந்த மேடையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க பிள்ளை. அதெல்லாம் வச்சிருக்கிறோம். பாசத்திரி இந்த பாடலை பாராட்டி சிறக்காப்பட்டி கோபாலகிருஷ்ணன் ஐயப்பன் கோயில் குருசாமி அவர்கள் இந்த பாடலை பற்றி அருமை சகோதரி பெரிய தரிசனி அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பு ஐயப்பன் கோயில் குருசாமி கோபால் அண்ணா அவர்களுக்கு எச்சபாகம் எங்களது நாடகம் கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இந்த வணக்கத்தை எல்லாரும் சொல்லியாச்சா? இன்னைக்கு பிள்ளை ஆசைப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம மேடையில இந்த முத்தரமைகள் வாசல் முன்னாடி நான் பாட்டு பாடணும்னு சித்தப்பா அப்படின்னு பிள்ளை ஆசைப்பட்டுச்சு. ஓ மகளா ஏத்திட்டோம்ல. இன்னைக்கு பிள்ளைனா நீ மறந்து குடிச்சு செத்துறா இல்ல. ஏன்னா கச்சேரியே பிள்ளை போய் ஏகப்பட்ட பாடலாம் படிச்சிருக்குது. நம்மளும் இந்த படிக்கல. இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு அறிமுகப்படுத்தி விடுறேன். ஏன்னா அதனால இன்னைக்கு அவருடைய இழப்பு சொல்லியாச்சா இல்லையா? அதுக்கப்புறம் நான் உள்ள போறாதே பிள்ளை வெளியில வரோம். நாங்க போனா வராதா? நீங்க போன உள்ள வராதா? என்னது உள்ள நான் உள்ள போனா டான்ஸ் கூட போயிருக்க முடியாது. அப்படியா? சரி சரி உள்ள பேர் மேல போயிருவோமா? அந்த பறக்கிற பேர கட்டி வந்த குதிரை குதிரை அவசியம் மதுரை அங்கே சிரிக்குது பாருங்க குதிரை
வேணுமா அந்த தண்ணி வைக்க வேணுமா தண்ணி வைக்கிற பையன் பேரு சுப்பிரமணி இப்ப என்ன திரும்பி அங்க வேற மாதிரி சொன்னேன் வேற மாதிரி சொல்லுங்க. அதவான் கடகில தண்ணி அந்த தண்ணி வைக்கிற பையன் பேரு சுப்பிரமணி தண்ணி வைக்கிற சுப்பிரமணி வேணுமா இல்ல உப்பு வைக்கிற பச்சை வேணுமா எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை நடத்தி மீண்டும் உலகம் எல்லாம் ஒளிபெற்றுக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அருமையான பிவி வீடியோ உரிமையாளர் பாண்டியன் அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். மீண்டும் காலை யூடியூப் ஆன் பண்ணி பாருங்கள். பிவி வீடியோ பாண்டியன் யூடியூப் அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். La 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 la